வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி. கிட்டத்தட்ட 80 தொகுதிகளில் திமுகவின் வேட்பாளர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. கூண்டோடு ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த 80 தொகுதிகள் கிட்டத்தட்ட திமுக தோல்வியடையக்கூடிய வகையில் உட்கட்டமைப்புகள் மிகவும் மோசமாக இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இங்கு போட்டி அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், திமுக, சசிகலா கட்சி என்று மிகப்பெரிய ஒரு சூழலை உருவாக்கியுள்ளது. இந்த தொகுதியில் தோற்கக்கூடிய திமுகவின் வேட்பாளர்கள் தேர்தல் முடிந்த பிறகு கட்சியிலிருந்து ராஜினாமா செய்து வெளியேற வேண்டும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு வேட்பாளர்கள் தங்களது சொத்துக்களை இழந்தும் திமுகவின் முக்கிய பதவியிலிருந்தும் விலக வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? 5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை கொடுத்தாலே மக்கள் நம்மளை விட்டு எங்கே போகப் போகிறார்கள் என்று சில வேட்பாளர்கள் தற்பொழுதே அந்தர்பல்ட்டி அடித்துள்ளனர். மக்கள் ஸ்டாலின் மீது கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் ரயில்வே ஸ்டேஷனிலும், டீ கடைகளிலும், நடைபயிற்சியிலும் மக்களை பொதுமக்களுடன் ஒன்றாக நான் இருக்கிறேன் என்று அனுதாப ஓட்டுக்களை பெற முயற்சி செய்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளில் சட்ட விரோத செயல்களில் ஈடுபட்ட திமுகவின் நிர்வாகிகள், இளைஞர்கள், மாணவர்கள் தவறான வழியில் சென்றதை திமுகவின் நிர்வாகிகளால் தான் என்றும், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்பது திமுகவை சுற்றிதான் இருந்தது என்பதையும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். இதற்கு எதற்குமே பதிலளிக்காமல் 5 ஆண்டுகளை கடத்திவிட்டு இப்பொழுது மக்களுடன் மக்களாக நான் இருக்கிறேன் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். ஸ்டாலின் வெற்றியடைவது கடினம். இந்த 80 தொகுதிகளில் வேட்பாளர்கள் தோல்வியடைந்தால் அவர்களது ராஜினாமா உறுதி. தேர்தலில் சொத்துக்களை இழந்ததோ வேட்பாளர்கள் செய்த தவறு, அவர்கள் சுதாரித்து கொண்டு வாபஸ் பெற்று அவர்களது சொந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கூறியிருப்பது தான் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் ஒரு சில நாட்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்த நிலையிலும் திமுகவிற்கு எதிராகத்தான் பதிவுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.